இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் சகோதரியின் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்று வேத பயணம் 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துவோம். கடந்த 7 ஆண்டுகள் ஒரு நாள் தவறாமல் தினந்தோறும் ஒரு நிமிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு ஈவாய் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனமாய் நன்றி செலுத்துவோம். தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை உலகிற்கு அறிவிக்கும்படி கர்த்தர் இந்த அடிமையை தெரிந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி வருகிற தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். என்னுடைய ஜீவன் இந்த பூமியில் இருக்கும் அளவும் என் கடைசி மூச்சு வரையிலும் கர்த்தருடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தையை அநேக மக்களுக்கு வேத பயணத்தின் மூலம் தினந்தோறும் கொடுக்கும்படி எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது சத்தியம் விடுதலையாக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கன்பான தேவச்சனமே, தேவ கிருபையினால் இன்று வேத பயணத்தின் 8ஆம் ஆண்டின் துவக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியம் என்றால் உண்மை. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியமானவைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து கழுவி சுத்திகரிப்பதும் அவனுக்கு விடுதலை கொடுப்பதும் முற்றிலும் அவனை பரிசுத்தமாக்குவதும் வேதத்தில் உள்ள சத்திய வார்த்தைகள்தான். நீங்கள் சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய பரனாகிய கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி தனக்கேற்ற பாத்திரமாய் வடிவமைத்து உங்களை பயன்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக ஆசீர்வாதங்களையும் சரீர ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்து இப்பூமியில் உங்களை ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ வைக்கிறார். கர்த்தரை விசுவாசியுங்கள், அவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.